Hi friends, welcome to Indian Recipes in Tamil channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறீங்க. இது வந்து சேப்பங்கிழங்கு வறுவல். இது வந்து நீங்க வந்து தயிர் சாதம், லெமன் சாதம், வெரைட்டி எல்லாத்துக்கும் வந்து நீங்க சைடு டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சேப்பங்கிழங்குல வந்துட்டு தூசி, மண் இந்த மாதிரி இல்லாம நல்லா வந்து 2ல இருந்து 3 டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு நான் வந்து குக்கரில் தான் வந்து வச்சுருக்கிறேங்க. விசில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான தீயில் ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். பார்த்திங்கன்னா இது வந்துட்டு தோல் வந்து மேலே இருக்க தோலை மட்டும் நல்லா எடுத்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும். நீங்கள் வேணும்னா குக்கரில் வைக்காமல் உங்களுக்கு வந்து அடுப்பில் வந்து டைரெக்டாகவும் நீங்கள் வைக்கலாம். ஆனால் இது வந்து குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் குழஞ்சிடாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடரும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து எடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் குவான்டிட்டி எடுத்துருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவும் எடுத்துக்கலாம். அதுவும் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் ஆல்ரெடி வந்து அரிசி மாவு வந்து எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதுலேருந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு கோட்டிங் கொடுக்குறதுக்காக தான் எடுத்துருக்குறோம். பெருங்காயத்தூள் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து கட்டி பெருங்காயமாக இருந்தால் தண்ணியில் வந்து கொஞ்சமாக தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு அப்புறம் அதை ஊற்றிக்கோங்க. ஆனால் இதுக்கு வந்து நம்ம தண்ணி சுத்தமாக எடுத்துக்க போகிறதே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு அந்த சேப்பங்கிழங்குல இருக்க வளவளப்பு இருக்குல்லனால இது வந்து டைரெக்டாகவே அதில் வந்து ஒட்டிக்கும். நம்ம தண்ணி விட்டுட்டோம்னா இன்னமும் வந்துட்டு ரொம்ப கொலகொலப்பாக ஆகிடும். நம்மளால் ஃப்ரை பண்ண முடியாது. இதை வந்துட்டு நல்லா வந்து ட்ரையான இந்த உதிரியான பவுடர்லேயே வந்துட்டு போட்டு மைல்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் வந்து நல்லா வந்துட்டு மேலே தூண மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. நல்லா வந்து குலுக்கி விட்டுக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஸ்டார்டிங்லலாம் வந்து சேனக்கிழங்கு தான் சாப்பிட்ருக்கேன், சேப்பங்கிழங்கு சாப்பிட்டதில்ல. இப்போ இது சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து இந்த டேஸ்ட்டே எங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்துட்டு இதை வந்து நம்ம பொரித்து எடுக்கிறதுனால எண்ணெய் எடுத்துட்டு நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் அந்தளவுக்கு தேவைப்படாதுங்க, கம்மியாக தான் தேவைப்படும். எனக்கு வந்து எந்த ஐட்டம் வந்து ஃப்ரை பண்ணாலும் எனக்கு வந்து அந்த கருவேப்பிலை போட்டுட்டு அதுலேருந்து அந்த பொரியும் போது வர்ற வாசனை ரொம்ப பிடிக்கும். 2வது சாப்பிடும்போது ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். அது பிடிக்கும்னால கருவேப்பிலையை போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா சேப்பங்கிழங்கு, அதையும் போட்டுட்டு மைல்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபோர்ஸாலாம் மிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை. இன்னும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு கோட்டிங் கொடுத்தது மட்டும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப மைல்டாக வந்து பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு கிறிஸ்பினஸோட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் தயிர் சாதம் மட்டும் இல்லை எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். பசங்க வந்து கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி காலிஃப்ளவர் இல்லைன்னா உருளைக்கிழங்கு, பன்னீர் இந்த மாதிரி வந்து பண்ணாமல் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வெரைட்டியான ரெசிபி தான். கண்டிப்பாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பாய்.